நீ பேட்ச் குத்துனே இல்லையா? அதான் முடிச்சா அதான் டக்குன்னு வச்சுட்டாங்க. ஓ ஏன்னாலும் போனோம்னா இந்த ஜூஸ் பிரச்சனை ஆச்சு. என்ன பண்றோம்? ஓரமா வச்சிருக்க பின்னாடி பின்னாடி ரெண்டு வீடியோ தான் கேஷோ பட்டா தட்டியா லைக் டக்கோ எத்திட்டியா வச்சு போனா வீடியோ தள்ளியோட ஜெரால் இப்போ நான் ஸ்கூல் ஸ்டார்டிங்கில் ஒரு 10 குழந்தைங்களுக்கு பேக்கு கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? 10 குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். ஆமாவா இல்லையா? வாங்கி கொடுத்தேனா? அதை தவிர்த்து இதில் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வரைக்கும் தான் நான் பேக்கு கொடுக்க போகிறேன். நான் எல்லா குழந்தைங்கள்ட்டே சொன்னேன். எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனேன்.
உங்கள் குழந்தைங்க ஸ்பெஷல் இதில் இருந்தால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு. யாரும் எந்த குழு தலைவிகளும் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. சரியா? இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த தடவை இன்னும் நம்ம நல்லா சிறப்பாக கொண்டாடணும், நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஸோ இப்போ மார்ச் பாஸில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம தேன்மொழி மேடமே பேக் அவங்க கையால் கொடுக்க போகிறாங்கப்பா. வாங்க, ஒரு ஆளவா, சரண் வா. சார் சொல்லிட்டு அவர் தான் சாரதி வாமா. சரண் வா, சரண் வா. சரணே இங்கே பாடுற வாங்கிட்டு பாரு, மேமை பார்த்து கவர் பண்ணு. தீபேஷ் வா. சிலம்பம் வருஷம் அவன் சிலம்பம் விட்டுறாமா சார். சின்னோன்ல இருந்து வந்து அவன் சிலம்பம் விட்டுறான். சிலம்பம் தீபேஷ், சிலம்பம் தர்ஷினி. மார்ச் பாஸ் சரண். இது எரால்டு. உன் பேர் என்ன? மோனிஸ் ஒரு ஆளவா? மோனிஸ் வாப்பா. மேம் இதை வந்து இப்போ வாய்ப்பாடலாம். நான் என்னென்னு வாங்கி போட்டேன். சியப்பா கை தட்டுங்கப்பா எல்லாரும். குழந்தைங்களுக்கான இனிப்பு வழங்குதல்ப்பா. 1 by 1 வரணும். குழந்தைங்க குட்டிங்களா 1 by 1 வரணும், அடிச்சுட்டு வரக்கூடாது. இனிப்பு நம்ம தட்டில் அப்புறம் லீடர்ஸுக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம். லீடர்ஸுக்குள்ளதை அப்புறம் கொடுத்துக்கலாம். தட்டில் இருக்கிறது என்ன பண்ண திமுரு உனக்கு. அப்போ யார்கிட்ட நீங்கள் கொடுங்கண்ணா. அண்ணா ஏ வா வா வா, சாக்லேட் வாங்க ஓடியா. ஏய் சாக்லேட் வாங்க வா. முகுந்தன் அவர்கள் வந்து குழந்தைங்களுக்காக கொடுக்குறாங்கப்பா. ஒரு 10 குழந்தை 5 குழந்தைங்க 10 குழந்தைங்க சண்டைப்படாமல் எடுத்துக்கணும். இருங்க, வெயிட் பண்ணுங்க, ஓவராலாக வாங்க. மேலே வா. எல்லாருக்கும் பசின்றது
வா. சாப்பிடு. குழந்தைங்களுக்கான ஒரு சின்ன இதுக்கு வந்து மேம் வந்து நம்ம ஜெயலலிதா மேமும் தேன்மணி மேடம் அவர்களும் குழந்தைங்களுக்கான இது கொடுப்பாங்க. தயவு செய்து குழந்தைங்க பொறுமையாக வரணும். பெரிய பிள்ளைங்க நிறைய government officers, residential buildings, etc. Various cultural activities is organized in different parts of the country. Independence, pride and patriotism. வந்து அப்புறமா நான் கொடுத்துக்கிறேன். நோட் புட்டு எனக்கு எத்தனை பேர் இருக்கீங்க பெரிய பிள்ளைங்க கணக்கு பண்ணுங்க. தீப புட்டு 2 4 6 8 இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க சார். நீங்கள் அங்கே பொண்ணு பண்ணிடு. எத்தனை பேர் இருக்கீங்க? 2 4 6 8 10 குட்டிங்க. அவனை கூப்பிடு, உங்களே கூப்பிடு. சிறிய குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்க என்னப்பா, சின்ன குழந்தைங்கன்னு சொல்கிறத விட இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பெரிய குழந்தைங்க அவங்க தான் நிறைய 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 விஷயங்களை வந்து நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க இல்லையா? அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் ஒவ்வொரு ஆளாக வாங்குங்கப்பா. மேம் நீங்கள் இல்லை மேம், பெரிய பிள்ளைங்க கொடுங்கம்மா. வாங்கம்மா. ஏய் ஓடியா ஓடியா, முதல்ல போய் வாங்க. சாரி மேம், டக்கு டக்குன்னு எடுத்துட்டு வாங்கப்பா. கொடுங்க ஓரம் ஓரம் பண்ணிடலாம். நல்லா இப்படி வந்து எடு. என்ன தம்பி இப்படி வந்து எடு. இந்த கேமரா இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, 2 இருக்குது. நான் நல்ல கேமரா தான்.
நீ மறைக்கிற மாதிரி இருக்கா? அம்மா சாக்லேட் எடுத்துக்கோங்கம்மா. சரி, அடுத்தது அடுத்தது வருங்கால தூண்கள். வருங்கால தூண்கள். சாரி, வருங்கால வருங்கால தூண்கள். எல்லாம் ஒண்ணுதானே? யானை குழப்பற நம்மளுடைய வருங்கால தூண்கள் நீங்கதாம்மா. உங்களுக்கு வந்து ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறதுக்காக நம்ம முதன்மை மேலாளர் தேன்மணி மேடத்தை அழைக்கின்றேன். பெரிய நோட்டும் பெண்ணு சின்னது வாங்கம்மா. மூஞ்சில கட்டி கொடுங்க. ஒவ்வொரு வாங்கம்மா. போங்க, 12 பேர் மட்டும் போங்கம்மா. நான் சொன்ன 12 பேர் கொம்பு சுத்துறவங்க ஒவ்வொரு ஆளா போங்கம்மா. போன தெரியுமா குழந்தைங்க சுத்துறவங்க ரெண்டு பசங்களுக்கு அதே
தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி முதன்மை மேலாளர் தேன்மொழி மேடம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். சென்னை டிஆர்பி மேடம் நான் எப்ப எந்த உதவி கேட்டாலும் நான் இருக்கிறேன் சகோதரர் சொல்லி எனக்காக எங்களுக்காக ஒரு முதன்மை நண்பன் அவர்கள் அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாமே உதவி செய்யற பணம் இவர் வந்து ரொம்ப சாதாரணமாக இங்கே வந்தாரு. இங்கே தமிழ்நாடு தான் வந்தாரு. ஒரு 15-20 பேருக்கு வந்து வேலை கொடுக்குறாரு. ரொம்ப உதவியாக இருக்கு. என்னையா அதுக்கப்புறம் இவரோட அப்பா சித்தார் அவர்கள் அதுக்கடுத்த நான் என்ன வேலை குழந்தைங்களுக்கு கேட்டாலும் வருஷத்துல 2 குழந்தை
குழந்தைங்களுக்கு உதவி செய்கிறாங்க. நான் என் மூலமாக படிக்க வச்சுருக்கேன். நான் இவர் ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ பேக் இவர் தான் கொடுத்தாங்க. வருஷம் 10 பேக். வா வா நீ வா நீ வா நீ வா. திருமணம் செஞ்சு வச்சார். அவருடைய தொழிலாளிக்கு தன்னோட சொந்த பைசால கல்யாணம் பண்ணி அண்ணன் எனக்கு ஒரு இன்னொரு சகோதரர் மனோகர் அண்ணன் அவர்கள் இப்பதான் சினிமா துறையில உள்ள போயிருக்காங்க. சின்ன சின்ன வேடங்களை நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, லதாம்மா நீங்க வாங்க, நீங்களே நடிங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்றாங்க. ஆனால் நான் போகலை. ஆனால் எனக்கு ஒரு 4 வாட்ஸ்அப் குரூப்பில் என்னை சேர்த்துருக்காங்க. ஜி தமிழ், விஜய் டிவி, ஜெயிக்கலாம் வாங்கல், அப்புறம் ஒரு 4-5 சேர்த்து விட்டுருக்காரு. அந்த வர ஆடை வச்சு நானும் பிள்ளைங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சிட்ருக்கேன். யாருன்னா விருப்பம் இருந்தால் போய் ஜாயின் பண்ணிக்கங்க போயிட்டுன்ட்டு அனுப்பிச்சிட்ருக்கேன். அந்த ஒரு உதவி செஞ்ச ஒரு இள உள்ளங்களை பாராட்டக்கூடிய தகுதி அண்ணனுக்கு இருக்கனால அவருக்காக அப்படி இல்லை குமார் நான் சொல்லணும். விளையாட்டை எப்பவுமே சொல்லுவாங்க. நான் பைக் ஓட்டும் போது, தங்கச்சி உன் வண்டியில் லைட் எரிஞ்சிட்டே இருக்குடா, நான் உனக்கு ஈபி பில்லு நான் தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது விளையாட்டாக சொல்லும்போது நான் டென்ஷனாக போவேன். உனக்கு ஈபி பில்லு நான் தான் கட்டுவேங்கும் போது அந்த இடத்துல ஒரு சிரிச்சுட்டு போகிற ஒரு இது இருக்கும். எனக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் அவர் சொல்லும்போது சந்தோஷப்படுவேன். 2வது, இந்த தெருவில் என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் முன்னணிக்க ஒரு நல்ல மனம் உண்டவர். அதனால் அவரையும் பாராட்டி இந்த பாடம் இருக்கிறார். சரி பாலாஜி போடு. இன்னும் பாரு யாருக்குன்னு சொல்லுங்க, அவனுக்கு போடுங்க. இருந்தாங்க பாலாஜி நம்ம அப்புறம் வாங்கடா உங்க பிள்ளைங்க போறோம். வாங்கடா. இன்னொன்னு இந்த தம்பி என்னன்னா 2 நாள் கூட தான் அவன் க்ளோஸா பேசுறேன். இது வரைக்கும் அவன் பேசுறது என்ன சொன்னானா, சொன்னேன் நான் காலேஜ் போறேன். முதல்ல அடுத்தது பார்க்க வேலை செய்யறான். இது போக இங்க வேலை செய்யறேன்னு சொல்றான். நம்ம ஒளி சவுண்டு கிட்டாலும் அவன் தான் பாத்துக்கிறான். பார்த்தோட எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. ஏன்னா இது மாதிரி ஒரு குடும்பத்துல படிக்கணும், வேலை செய்யணும், பிளஸ் சமூக சேவை செய்யணும்னு சொல்லும் போது எனக்கே ரொம்ப நேற்று தான் அந்த டிசிஷன் எடுத்தேன் அந்த பையனுக்கு. சரி இவனுக்கு பண்ணி, ஏன்னா இது மாதிரி பசங்களாம் எல்லாரும் வீட்லையும் வளரணும். ஏன்னா அது மாதிரி வளர்ந்தாதான் பேசப்பட்டு வந்தாதான் குழந்தைங்க நல்ல வழி நடக்கும். அப்பா அம்மா காப்பாற்றணும், எல்லாத்தையும் பண்ணணும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த பையனை பார்த்து. அதனால தான் நேற்று தான் இந்த டிசிஷன் எடுத்தேன் நான். போடுங்க சரி கொடி எடுத்து அடுத்த வேலை சரிப்பா கொடி ஏற்றிடுவோம். கொடியேற்றலாமண்ணா? கொடியேற்றுவோமா? ஓகேயா? சரி நான் சொல்லும் போது தான் பாடணும். அது கொடி ஏற்றி கொடி பறக்கும் போது தான் ஜனங்களை பாடணும். ரைட்டா? வாங்கம்மா. தம்பி நீ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல போத்தது. வாங்க சார், வாங்க நீங்க வாங்க அவங்கள பண்ண சொல்லுங்க. நமக்கு அடுத்து கரெக்டாக இருக்கும். என்னன்னா அவங்க தான் கரெக்டாக இருக்கும். ஒரு வளர்ச்சி மாதிரி இருந்தாங்க. அடுத்து நீங்க சேர்த்து எங்களுக்கு பெரிய கையாயிட்டீங்க. என்ன மேம்? வா சைடு சொல்லுங்க.
ரைட் ஓகே ஜனகணமன போடு ஜனகணமன பாடு Jaya